எளிமையாக வாழணும்னு நினச்சா இந்த உலகத்தில் குற்றங்களே நடக்காது. எப்படின்னா, எளிதான வாழ்க்கைங்கிறது என்னது? இப்போ ஒரு திருடர்கள் இருக்காங்க. அவங்க எப்படி எளிதாக வாழ முடியும்? எல்லாரும் அவங்கள பார்த்து சந்தேகப்படுவாங்க. யாரும் அவங்கள நம்பவே மாட்டாங்க. அவங்க வாழ்கிறதுக்கே கஷ்டம். அவங்க கூட யாரும் பழகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அவங்கள எல்லாருமே சந்தேகப்படுவாங்க. அவங்கள யாரும் மதிக்க மாட்டாங்க. அது மாதிரி ஒரு குற்றவாளி திருடுறாரு, கொள்ளைக்காரர் கொள்ளையடிக்கிறாரு, ஒரு கொலைகாரர், ஒரு பெண்களுக்கு அச்சுறுத்தலாக ஒருத்தர் இருக்கார் அப்படின்னா, அவரால் எப்படி பொதுமக்கள் மத்தியில் வாழ முடியும்? அப்போது நீ குற்றங்கள் செய்யாமல் இருந்தால் தான் நீ இந்த இடத்துல சுதந்திரமாக நடமாட முடியும். அது மாதிரி எளிதாக வாழ்கிற இப்போ ஒருத்தி ரொம்ப விபச்சாரி மாதிரி இருக்கிறா ஒரு பொம்பளை அப்படின்னா, அவளை எல்லாருமே வெறுப்பாங்க, மரியாதையே கொடுக்க மாட்டாங்க. அவளுக்கு அந்த பகுதியில் வாழ்கிறதுக்கு யாருக்குமே அனுமதிக்க மாட்டாங்க. அதுபோல் ஒரு ஆணும் அப்படி தான். பெண் உறவில் ஒழுக்கம் இல்லாமல் இருக்கிறான் அப்படின்னா அவனை யாருமே மதிக்க மாட்டாங்க. அவனை சந்தேக கண்ணோடயே பார்ப்பாங்க. ஒரு இடையூறாக தான் நினைப்பாங்க. அவங்ககிட்ட யாரும் தன்னுடைய பிள்ளைகள் யாரும் அந்த ஆண்கிட்ட பழகாதீங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. தனிமைப்படுத்த தான் பார்ப்பாங்க. அப்போ எல்லாருமே தனக்கு எதிராக மாறிவிடுவாங்க. ஒரு குற்றம் செய்கிறவர்களுக்கு எதிராக இந்த சமூகமே எதிராக மாறிவிடும். மனிதர்கள் அனைவரும் எதிராக மாறிவிடுவார்கள். அப்போ அவங்களால வாழ முடியாது. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வாழ்வாங்க. சிரமமாக இருக்கும். வாழ்கிறதுக்கே கஷ்டமாக இருக்கும். யாரும் நம்மக்கிட்ட பேச மாட்டேன்றாங்க, எல்லாருமே நம்மளை புறக்கணிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒரு கோபந்தான் வரும். அப்போ நம்ம நேர்மையாக இருந்துட்டா ரொம்ப நல்ல பண்பு, நேர்மையாக இருக்கிறாங்க, உண்மையாக இருக்கிறாங்க, மென்மையானவராக இருக்கார் ஒருத்தர் அப்படின்னா அவரை யாருமே அவர்கிட்ட பழகணும்னு நினைப்பாங்க எல்லாரும். அவர் வாழ்கிறது ஈஸி. அவர் சுதந்திரமாக வாழலாம், சுதந்திரமாக அங்கேயும் இங்கேயும் போயிட்டு வரலாம். அவரை யாருமே எதுவுமே சொல்ல மாட்டாங்க. அந்த மாதிரி நம்ம எளிதான வாழ்க்கைங்கிறது இது தான். குற்றங்களை இப்போ எளிதாக வாழ்வதற்கு நீங்கள் நேர்மையாக இருக்கணும். நேர்மையான வாழ்க்கை தான் எளிதான வாழ்க்கை. அது மாதிரி ஒரு பணக்காரரை நீங்கள் பெரிய ஆடம்பர வாழ்க்கை வாழ்கிறீங்கன்னா நீங்கள் எப்பவும் பயந்துக்கிட்டே இருக்கணும். எப்போ நம்ம வீட்டில் திருடுவாங்களோ அப்படின்னு பயந்துக்கிட்டே இருக்கணும். பெரிய வீடு கட்டிங்க அப்படின்னா அவங்கள பார்த்து உங்களுக்கு பயமாக இருக்கும். எப்போ நம்ம வீட்டுக்குள்ளே புகுந்து திருடுவாங்களோ அப்படின்னு பயமாக இருக்கும். வீட்டுக்குள்ளே திருட வரும்போது வீட்டில் இருக்கிறவங்கள அடித்து கூட போட்டுடலாம், கொலை பண்ண கூட செய்யலாம், திருடுவதற்கு தடையாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது ஒரு பெரிய பணக்காரராக வாழ்கிறது கூட ஒரு குற்றம்தான். எளிமையாக வாழ்ந்துட்டு அவங்க வீடு எளிமையாக இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு பயமே இல்லை. அளவான சம்பளம், ஒரு சிறிய வீடு. அப்போது உங்கள் வீட்டில் யாரும் நம்ம வீட்டில் யாரும் திருட மாட்டாங்க அப்படின்னு ஒரு தைரியமாக இருக்கலாம். அப்போது நம்ம ஒரு எளிதான வாழ்க்கைங்கிறது என்னென்னா, இந்த மாதிரி ஆடம்பரமாக எளிமையான ஒரு வாழ்க்கை, குற்றங்கள் செய்யாத வாழ்க்கை, நேர்மையான வாழ்க்கை, இதுதான் எளிதாக வாழ்கிறதுங்கிறது. ஒரு குற்றவாளியாக வாழ்ந்துட்டு இப்போ லஞ்சம் மற்றவங்களை ஏமாற்றி பணம் சம்பாதிக்கிறாங்கன்னா எல்லாருமே அவங்கள திட்டிகிட்டு இருப்பாங்க. ஆமாம், அவன் வசதியாக இருக்கிறான், நல்ல ஊரில் நல்லா கொள்ளையடித்து வாழ்ந்துட்டுருக்கான் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அது மாதிரி அப்போ அவங்களால நம்மளை எல்லோரும் இந்த மாதிரி சொல்கிறாங்க, நம்ம லஞ்சம் வாங்கி தான் இவ்வளோ பெரிய வசதியான வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படின்னு எல்லாருமே இப்படி சொல்கிறாங்க அப்படிங்கிறது அவங்க காதுக்கு போகும். அப்போ அவங்க வாழ்கிறதே அவங்களுக்கு பெரிய கஷ்டமாக இருக்கும். எல்லாருக்குமே ஒரு எதிர்மறையான சிந்தனையோடு தான் அவங்க வாழ்ந்துட்டுருப்பாங்க. எல்லாரையும் பற்றின ஒரு எதிரான சிந்தனை அவங்க மனசில் இருந்துக்கிட்டே இருக்கும். அவங்களால சுதந்திரமாக வாழ முடியாது. அவங்க மனசில் நிம்மதியே இருக்காது, அமைதியே இருக்காது. அப்போ மன அமைதியோடு வாழணும் அப்படின்னா மன அமைதியோடு வாழ்கிறது தான் எளிதான வாழ்க்கை. அப்போ மனசில் அமைதி இருக்கணும்னா நேர்மையாக இருக்கணும், குற்றங்கள் எதுவும் செய்யக்கூடாது. அப்போ தான் நீங்கள் எளிதாக வாழ முடியும். எளிதான வாழ்க்கைங்கிறது ரொம்ப சின்ன வீடு, ஒரு கதர் சட்டை, கதர் வேட்டி அப்படி. அப்போ சின்ன வீட்டில் வசிக்கிறது கதர் சட்டை, கதர் வேட்டி போட்டால் மட்டும் போகாது. அதுதான் எளிமையான வாழ்க்கை அப்படி மட்டும் கிடையாது. அதுதான் எளிமையான வாழ்க்கை அப்படி கிடையாது. எளிமையான வாழ்க்கை என்பது சிறிய வீடு, எளிமையான ஆடை, அப்புறம் நேர்மையான வாழ்க்கை. நேர்மையான வாழ்க்கை, ஒரு எல்லா விஷயத்துலையும் ஒழுக்கமான வாழ்க்கை. ஒழுக்கமாக இருந்தால் தான் நீங்கள் எளிதாக வாழ முடியும். குற்றங்களை செய்து கொண்டு உங்களால் எளிதாகவே வாழ முடியாது. திருடிட்டோ, கொலை பண்ணிட்டோ, அல்லது கொள்ளைக்காரர்களாக இருந்துக்கிட்டோ, பாலியல் விபச்சாரங்களில் ஈடுபட்டு கொண்டோ, அல்லது பாலியல் வன்முறைகளை நிகழ்த்தி கொண்டோ நம்மளால் பாதுகாப்பாக வாழவே முடியாது. நீங்கள் நேர்மையாக இருந்தால் தான் இங்கே ஈஸியாக வாழ முடியும். அதுதான் எளிதான வாழ்க்கை. எளிதான வாழ்க்கைன்னா என்னென்னா, நான் ரொம்ப சிம்பிள், நான் எளிமையானவன் அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் நேர்மையானவன் அர்த்தம். நான் நேர்மையான ஒரு பொண்ணு, நான் எளிமையானவ அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் நேர்மையானவ அப்படின்னு அர்த்தம். நான் பணக்காரராக, அது எளிமையான ஒரு குறைந்த வருமானம், சிறிய வீடு, நேர்மையான வாழ்க்கை, ஒழுக்கமான வாழ்க்கை, இவங்க தான் எளிமையானவங்க, எளிதாக வாழக்கூடியவர்கள்.
மற்றபடி நேர்மை இல்லாதவங்க அத்தனை பேரும் கஷ்டப்பட்டு தான் வாழ்வாங்க. அவங்க மனசில் அமைதியே இருக்காது, நிம்மதியாக தூங்க மாட்டாங்க, எப்பவும் பயந்துக்கிட்டே இருப்பாங்க. நேர்மை இல்லாதவர்கள், திருடர்கள், கொள்ளைக்காரர்கள், பாலியல் வன்முறைகளில் ஈடுபடுற, பாலியல் விபச்சாரங்களில் ஈடுபடுகிறவர்கள், ஊழல் பண்ணுறவங்க, லஞ்சம் வாங்குறவங்க, கடன் வாங்கிட்டு திருப்பி கொடுக்காதவங்க, இவங்க எல்லாருமே எளிமையாக வாழ்ந்துக்கிடவே மாட்டாங்க. இவங்க மனசில் அமைதியாக இருக்காது, நிம்மதியாக தூங்கிவிட மாட்டாங்க. கடைசியில் உடம்புல நோய் வந்துடும். இந்த மாதிரி நேர்மை இல்லாதவர்களுக்கு தான் நோய் வரும், ஒழுக்கம் இல்லாதவர்களுக்கு தான் நோய் வரும். அப்போ நோய் வந்து கடைசியில் கஷ்டப்படுவாங்க. அவங்க வாழ்க்கை அவங்களால எளிதாகவே வாழ முடியும், நிம்மதியாகவே வாழ முடியாது. யார் நேர்மையாக இருக்காங்களோ, ஒழுக்கமாக இருக்காங்களோ, ஒரு ஆடம்பரமாக வாழாமல் இயல்பாக ஒரு எளிமையாக வாழ்கிறாங்களோ, அவங்களுக்கு தான் உடம்புல ஆரோக்கியம், நல்ல பண்பு எல்லாமே அவங்ககிட்ட இருக்கும். அவங்க தான் எளிதாக வாழ்வார்கள்.